அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நாளைய நாள் மிகவும் அற்புதமான நாளுங்க. அதாவது 12/12/2024 நம் என்ன கேட்டாலும் தரக்கூடிய அற்புதமான ஒரு தேவதைக்குரிய நாள். உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வரும்போது அதை தான் நம்ம தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் வழிபாடு பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்தே தீரும். இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இரட்டிப்பான பலனை கொடுத்தே தீருங்க. அதாவது ஒரே கல்லில் 12 மாங்காய். இதை எழுதிய 12 மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் கிடைக்கும். நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அனைத்தும் சாத்தியமாகுங்க. ஒரே ஒரு நாள் தான் வருடத்தின் கடைசி ஏஞ்சல் டே. இந்த நாளில் நம்ம கேட்கப்படும் அனைத்து கோரிக்கையும் நிறைவேறும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்க போகிறோம். இந்த நாள் பிரபஞ்சத்துக்குரிய அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாது, இந்த நாள் பார்த்திங்கன்னா சுக்கிர பலம் மிகுந்த நாளாகவும் இருக்குது, குரு பகவானுடைய பலம் மிகுந்த நாளாகவும் இருக்குது. 12 கூட்டி பாருங்கள். 1 + 2 = 3. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 + 2 = 3. இது பார்த்திங்கன்னா 3 அப்படின்ற நம்பர் குரு பகவானுக்குரிய அற்புதமான நம்பர். இந்த 3 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். கடைசியில் அதாவது இந்த வருஷத்தோட கடைசி நம்பரு 24 கூட்டினாலும் 6 வரும். அதனால் இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணவரவை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் நமக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நாள் சிறந்த ஒரு நாளாக இருக்குது. அதனால் நாளைக்கு உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா, கேட்ட பணம் கிடைக்கணும், வெளியில் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வரணும், ஏமாந்த பணம் வரணும், அதே போல் கடன் அடைக்கக்கூடிய ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவற விட்டுடாதீங்க. அதாவது இதுக்கு நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பிரபஞ்சத்தின் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள். என்ன தான் நடக்குதுன்னு பாருங்களா. முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா 100% நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியது. இந்த ஒரு ஸ்பெல்லை நீங்கள் இன்று இரவு வரக்கூடிய 12 மணிலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாளைக்கு காலையில் வரக்கூடிய 12லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளேயும் பண்ணலாம். நாளை இரவு 12 மணிலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் பண்ணலாம். 3 முறை பண்ணாலுமே ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். சப்போஸ் 3 முறை பண்ண முடியாதவங்க 2 முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்று இரவு வரக்கூடிய 12:12க்குள்ளேயும் இதை நீங்கள் செய்யலாம். நாளைக்கு காலையில் 12லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளேயும் செய்யலாம். நாளைக்கு காலையில் பண்ண முடியாதவங்க இரவு நேரத்தில் நீங்கள் இதை செய்யணும். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. டைரியோ நோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதாவது இது செய்யக்கூடிய நேரத்தை சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நோட்டோ டைரியோ, ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு எடுத்துக்கோங்க. பண விஷயம் அப்படின்றனால க்ரீன் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அமைதியான இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது மேட்டு, பலகை இல்லைன்னா சோஃபா இல்லைன்னா கட்டில் எது இருக்கோ அதில் உட்காந்துக்கோங்க. மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பிரபஞ்சத்திடம் கேட்க போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் உங்களுக்கு வேணுமா, பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணுமா, வெளியில் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணுமா, சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது, 1,50,000 தேவைப்படுது, அந்த பணம் உங்களுக்கு தேவையா, இதில் எது உங்களுக்கு தேவையோ அந்த ஒரு விஷயத்தை இந்த பேப்பரில் எழுத போகிறீங்க நான் சொல்லக்கூடிய முறையில். அதாவது பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50,000 இல்லை 1,00,000, அதாவது உங்களுக்கு இது முக்கியமாக தேவை, சும்மா ஏனோ தானோன்னு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீங்கள் பொய் சொல்கிறீங்க இல்லை விளையாட்டாக கேட்குறீங்கன்னு. ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, இதனால் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், இந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் தொகையை தான் நீங்கள் உங்கள் கையில் கிடைச்சிட்டது மாதிரி எழுதணும். சப்போஸ் ஒரு 50,000 பணம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றி பிரபஞ்சமே, நான் எதிர்பார்த்த 50,000 பணம் எனக்கு நீங்கள் கிடைக்க உதவி செய்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி 3 முறை
முறை நன்றி எழுதிட்டு இந்த பிரபஞ்ச எண்ணை, அதாவது இது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது உங்களுக்கு அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பர். இந்த நம்பரை தான் அங்கே எழுத போகிறீங்க. 199621147. கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 318,798. மிகவும் அற்புதமான நம்பர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண தடைகள், பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மிராக்கல் நம்பர். இந்த நம்பரை எழுதியிருக்கீங்க இல்லையா, நல்ல முறையில் உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த நம்பரை எழுத போகிறீங்க. இதே போல் உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் எழுதுனீங்க பாருங்கள், அதே போல் 12 முறை எழுதுங்க. 12 முறை எழுதும்போதும் அதுக்கு பக்கத்தில் இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க அந்த பேப்பரில். அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வெளியில் யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒரு 1,00,000 ரூபா பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றி பிரபஞ்சமே. சப்போஸ் யாரிடமாவது நீங்கள் பணம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய நேமும் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இன்னாரிடம் நான் கொடுத்த பணத்தை எனக்கு பெற்று தந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி 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 அப்படின்னு 3 முறை எழுதிட்டு இந்த நம்பரை 199621147 கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 318,798 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. நீங்கள் என்ன சென்டென்ஸ் எழுதுனீங்களோ அதை தான் 12 முறை நீங்கள் எழுத போகிறீங்க. இது போல் நீங்கள் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதில் பணம் வந்து கொண்டே இருக்கணும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றி பிரபஞ்சமே, நான் செய்கிற தொழிலின் மூலமாக எனக்கு 24 மணி நேரமும் என்னை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கு, மிக்க நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி 3 முறை நன்றியை சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதுங்க. இது போல் உங்களுக்கே எந்த முறையில் பணம் வெளியில் கொடுத்த பணம் வேண்டுமா, இல்லை சப்போஸ் ஒரு கடன் தொகை இருக்குது, ஒரு 50,000 கடன் இருக்குது, அந்த கடன் அடைக்கக்கூடிய தொகை வேணும்னா கடன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் மிக்க நன்றி பிரபஞ்சமே, 50,000 நான் கேட்ட பணத்தை எனக்கு பெற்று தந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு 199621147 கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 318,798 அப்படின்ற இந்த நம்பரை எழுதுங்க. இது போல் நீங்கள் 12 முறை எழுதுங்க. அவ்வளோதான். 12 முறை எழுதி முடித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் நீங்கள் வச்சுட்டு தூங்கிடலாம். இன்று இரவு செஞ்சிங்கன்னா பில்லோ கடியில் வச்சுடுங்க. சப்போஸ் நாளைக்கு காலையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த பேப்பரை உங்களுடைய 2 கையிலையும் வச்சு மனதார பிரபஞ்சத்திடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் பணம் உங்கள் கையில் கிடைச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை உங்கள் பர்ஸில் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுடுங்க. சப்போஸ் நோட்டில் எழுதுனீங்கன்னா அந்த நோட்டையும் யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சுடுங்க. இதே போல் 2 முறை எழுதணும். இன்றைக்கி இரவு எழுதினாலும் சரி, நாளைக்கு காலையில் எழுதினாலும் சரி, இல்லை நாளைக்கு காலையில் நாளைக்கு இரவு, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ இதை செஞ்சு பாருங்கள். இது 12 நாள் கழித்த பிறகு 13ஆவது நாள் அந்த பேப்பரை நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை இந்த பிரபஞ்சம் பெற்றுத்தரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.